டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, அந்த போதை இளவரசன், திருட்டு இளவரசன், திருட்டு பொறுக்கி. இதுக்கு இந்த பேருக்கெல்லாம் சொந்தக்காரர்னா நம்ம இளவரசன் என்கிற திருடனும், அந்த திருட்டு திண்ணிமயில், திருட்டு குந்தாணி. இவங்க 2 பேர் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த பொம்பளையோட சிரிப்பை பாருங்கள். அந்த சிரிப்பெல்லாம் கொஞ்ச நாள் கரைஞ்சிரும், அந்த மூஞ்சியெல்லாம் வெடித்து சிதறும். என்ன காரணம்னா, இவ்வளோ ஒரு திருட்டு வேலை. மக்களை காப்பாற்றியாச்சுங்க வாட்ஸ்அப் வாங்கன்ட்டு கணவன் மனைவி உட்காந்துட்டு பேக்கெட் அளவுக்கு பேக்கெட் பண்ணியிருப்பாங்க மருந்து. என்ன மருந்துன்னா, அதை குடியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு மருந்து. அதாவது பொதுவாக ஒரு ஆள் குடியிலேருந்து விடுபடணும்னா மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் முடியும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க சத்தியமங்கலத்தில் போகிறாங்க, 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்குறாங்க. அங்கேருந்து ஒரு வீடியோ போடுறாங்க, அப்புறம் ஒரு 2 பேத்துக்கு கொடுக்குறாங்க. அது நல்லா எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ நாம் ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும், டாக்டருக்கும் கூட தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து டாக்டருக்கு தெரியும் போது அவருக்கு ஒரு கமிஷன் கொடுத்துர்லாம். இதுதான் இவங்களோட திட்டம். இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. இது ஏன் நான் இது சொல்கிறேன்னா, அந்த டாக்டர் பேசின ஆடியோவில் என்னங்கிறது, அவனை ஒரு குடிகாரங்க, அவனை ஒரு ஃப்ராடுங்க, அதிக ரேட்டுக்கு விற்கிறேன்ட்டு திருப்பூரில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பொள்ளாச்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ வரதில்லைங்க, இப்போ மருந்து கொடுக்கறது இல்லைங்க. இதை சொன்னதாருன்னா சத்தியமங்கலம் டாக்டர் நாகராஜன். இந்த ஆடியோ யார் வெளியிட்டாங்கன்னா, இனிகா விளாக்ஸ். அந்த ஆடியோ டெலீட் செய்யப்பட்டு விட்டது. ஏன் இந்த அழுத்தம், யார் இந்த அழுத்தம் கொடுத்தது, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இந்த ஆடியோ வந்தோடனே இளவரசனுக்கு அப்படியே பதறிடுச்சு. என்னடா டாக்டர் நம்மளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, நாம் எத்தனை பேர் ஏமாற்றிருக்கிறோம், அவங்கள வந்து பணம் கேட்டால் நாம் போலீஸில் மாட்டிக்குவோம். அப்போது டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோன்னே முக்கியமாக நம்ம முழு ஃபோனு அவரை வந்து வீடியோவில் போடல. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யார் கூட பேசுனீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆடியோ டெலீட் பண்ண சொல்லுங்கள். அந்த ஆடியோ பார்த்து நிறைய பேர் பிரச்சனையாகுங்க, நான் மாட்டினா நான் உங்களைத்தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லுவார். எதனாலேன்னா, எவ்வளோ பணம் பேரம் இது வந்து விசாரித்தா இளவரசன் மாட்டினா அந்த டாக்டரும் சிக்கக்கூடும். 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபோன் நம்பர்லேருந்து இங்கே வந்தால் அவங்க ஃபோனே எடுக்கக்கூட, ஃபோன் பிளாக் பண்ணோன்னு அப்படிங்கிறது. இனிகா விளாக்ஸ் ஒன்று, பைரவி மேடம் அவங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் ஃபஸ்ட்டு பேசினாராமா, 2வது அவங்க ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாராமா. இதுதான் இவங்களோட பக்காவான திட்டத்தை சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க. இது நான் ஏன் சொல்லணுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் நம்பித்தான் மக்கள் வர்றாங்க. அவங்க ஃபோன் நம்பர் போட்டால் தாராளமாக பதில் சொல்லலாம். அவங்க தெனாவட்டா பதில் சொல்லலாம், தெனாவட்டா பதில் சொல்லலாம், அவங்க நம்பரை பிளாக் பண்ணலாம். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டரவே டார்ச்சர் பண்ணி, யார் டார்ச்சர் பண்ணது? இளவரசன் எந்த சரி, இளவரசன் மட்டும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாமா? இல்லை இளவரசன் மட்டும் இளவரசனுக்கு டாக்டர் நம்பர் கொடுக்கலாமா? நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ இளவரசனும் ஃபோன் பண்ணக்கூடாது, நேரடியாக ஹாஸ்பிட்டல் தான் போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இளவரசன் மட்டும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாமாமா, மித்தவங்க யாரும் ஃபோன் பண்ணக்கூடாதாமா. இதுதான் இவங்களோட பக்காவான திட்டம். அது அந்த திருட்டு மயில், தின்னு மயிலில் கருதிங்கிற மயில் மக்களை ஏமாத்துறதுக்கு வித்துட்டதே தான். டாக்டர் என்ன சொல்கிறாரு, இவங்க கேட்டு நான் மருந்து கொடுக்கலிங்க, அந்த பொம்பளை வந்ததுங்க, என் புருஷன் இந்த மருந்து சாப்பிட்டு மறுபடியும் குடிக்கிறாரு, இதை சொன்னதாருன்னா டாக்டர். ஆனால் இளவரசன் சாரி, அந்த திருட்டு போதையரசை எந்த இடத்துலையுமே இந்த மருந்து சாப்பிட்டு குடி நிறுத்தலை. அது வெட்ட வெளிச்சமாக டாக்டரே சொல்லிக்கிறாரு. அப்புறம் அவர் என்ன டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அவனை பார்த்தா எங்கேங்க 1 லட்ச ரூபா சம்பாதிக்குவான், அந்த மூஞ்சி எங்கேங்க 1 லட்சம், அதெல்லாம் பொய்யுங்க, அவனை ஒரு டிரைவரானு கேட்குறாரு. எப்படி இளவரசனோட பேரை யாரை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேர் கெட்டு போச்சுன்ட்டு முந்தானத்து பேரை கெடுக்குறீங்களா? இளவரசனுக்கு என்ன பேர் இருக்குது? இளவரசனுக்கு சூப்பரான பேர் இருக்குதுங்க. 2025 இளவரசனோட பேரை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குடிகார, பொறுக்கி, போதக்கார, இதுதான் இளவரசனோட பேர். 5 வீடு மாறி இருப்பார். எதில் 5 வீடு யாராச்சும் மாறும்போது என்ன காரணம் சொல்லியிருப்பாங்க? அந்த திருட்டு மயிலுமே இந்த திருடனுமே சூழ்நிலை சரியில்லையாமா. அப்புறம் இளவரசனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குதுங்க. காரில் கொண்டை வாகன விபத்து வழக்கில் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது. இதுதான் இளவரசனோட சாதனை பட்டியல்.
இப்போ மக்கள்கிட்ட கொள்ளையடித்த பணம் நல்லா விளையாடிட்டு இருக்குது. அந்த திருட்டு குந்தானியுமே அந்த போதை அரசனுமே நேற்று பேக்கரிக்கு போகிறாங்க, ரோட்டில் கடலை வாங்குறாங்க. இனி இப்படி தான் வீடியோ போட முடியும். மக்களை காப்பாற்றுறது வீடியோ போட முடியாது. நான் என்னைக்கு அந்த நம்பரை போஸ்ட்டில் போட்டனோ அப்போவே இலவசனோட தகுடு பித்தலாட்டங்கள் தெரிய வந்துள்ளது. அப்புறம் எதுக்காக அந்த அக்காவுக்கு 2500 பணம் கொடுக்கணும்? அந்த அக்கா தெளிவாக ஜிபே ஃபோன்பேல டிரான்சாக்ஷன் போட்டுக்குது. நான் சொன்னதெல்லாம் இலவசனோட ஃபேமிலி இது வரைக்கும் பண்ணவே இல்லை. இலவச ஜிஎஸ்டி எடுத்தான்னு சொன்னார் இல்லைங்க, அதை போட சொல்லுங்கள். இலவச லைசன்ஸ் எடுத்தாச்சுன்னு சொன்னார் இல்லைங்க, அதை போட சொல்லுங்கள். அதெல்லாம் போடவே இல்லை அந்த திருட்டு அரசன். அப்புறம் நான் என்ன சொன்னேன், அதாவதுங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட நான் சொன்னேன், இது பொய்யா இருந்தால் பச்சை நாயமி அகன்மன் மேலே கொண்டத்து மகாளியம் கோயில் கொண்டிமுடி மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்க தான் சொன்னேன். அதுக்கும் பதில் இல்லை. அதை விட்டு போட்டு இந்த காரு வீடெல்லாம் யூடியூப் பணத்தில் வாங்கினேன்னு சொல்லி காமெடியாக கிண்டல் அடிச்சிருக்கிறாங்க. அதாவது யூடியூப்பில் ஒரு ஆள் வளர்ச்சி அடையல. அதுக்கு உதாரணத்தை நான் சொல்கிறேங்க. இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது, போய் பாருங்கள். நல்லா பார்க்கலின்னா போய் பாருங்கள். INDAKUTTY இந்தியா குட்டி கொங்கு சேனல். ஈரோட்டுக்காரர் தான். ஹஸ்பண்டு ஒய்ஃபு மாமியார் 2 குழந்தைங்க. சின்ன சாதாரண வீடு தான். வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. என்னென்ன தோட்டம் அதெல்லாம் வச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி அவங்க ஒரு ஆர்கானிக் மருந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அசுர வளர்ச்சி. அதை விட்டு போட்டு யூடியூப்பில் விட்டு போட்டு அண்ணனை பற்றி பேசினா தங்க கெட்ட வார்த்தை பேசுறது இது வளர்ச்சி கிடையாது. அப்புறம் அந்த தவளை அங்கே போய் கமெண்ட் பண்ணியிருக்கலாம். தவளை வாயின்னு உங்களுக்கு தெரியும், அந்த சக்திவேல் 50% நீங்கள் அபாரமான வளர்ச்சி அடைவீங்க. எப்படி அபாரமான வளர்ச்சி? கெட்ட வார்த்தை பேசிட்டா. இந்த தவளை வாயை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு சேனல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மக்கள் பழப்புங்கன்னு ஒரு சேனல். அந்த சேனலில் போய் இந்த தவளை வாயை அவங்க அம்மாவையுமே தங்கச்சியுமே ஊமாண்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணையுமே ஒரு அவங்க அம்மாவும் இப்படி சொல்லலாமா? அப்புறம் மூஞ்சியில் விளக்கெண்ணெய் தேய்ச்ச மாதிரி இருக்குது, முறைச்சா நீங்கள் விளக்கத்தண்ணே தேய்ச்சிட்டு வந்த மாதிரி இருக்குதுன்ட்டு இந்த தவளவாயன் என்கிற சக்திவேல் சொல்லியிருக்காங்க. இப்போ எதுக்கு இலவசம் மேலே இவருக்கு இந்த கரிசனம்? கிங்கினி கோழியெல்லாம் இலவசமாக வாங்கி கொடுத்தது சொல்கிறாங்க. அதே இலவசனத்தா அந்த ஜிம்முக்கு போயிருப்பார், போண்டா பாஜி தீண்டிட்டு இருக்குதா, இந்த ஜிம்முக்கு போகிறதே அந்த காசை 3 மாதத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு தரக்குறைய விமர்சனம் பண்ணிக்கிறா. எதுக்கு இந்த தவளை வாயனுக்கு இலவசம் மேலே கரிசனம்? அப்போது இலவசனோட திருட்டு பணம் இந்த தவளை வாயை நல்லா வாங்கியிருக்கிறான்னு அர்த்தம். நான் தான் சொன்னேன்லங்க, அந்த தவளை வாயன் என்கிற சக்திவேலுமே நம்ம திருட்டு இளவரசனுமே விரைவில் ஒன்று கூடுவார்கள். அதான் உண்மை. அந்த தவளை வாயனுக்கு பச்சோந்தின்னு ஒருத்தர் பேர் கொடுத்தாங்க. அது உண்மை தாங்க. பச்சோந்தி ஒரு இடத்துல இருக்காதுங்க, மாறி இருக்குங்க. ஒருத்தர் தரக்குறைவாக பேசிட்டு அவங்களே கால் ஒழுகா. அந்த தவளை வாயனெல்லாம் அந்த தவளை வாயனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க சேனலில் மட்டும்தான் கமெண்ட் பண்ண முடியும். அப்புறம் அந்த தவளை வாயன் என்கிற சக்திவேலு பெண்களை ரசிக்கிறவன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதான் உண்மை. நீங்கள் ராபர்ட் மீனா சேனலில் இருந்திருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தங்கை சேனலில் இருக்கிறாரு. ஆண்கள் சேனலில் அந்த ஆளுக்கு வேலையே இல்லை. ஏன்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அது எதனால் சிஸ்டர்னு சொல்கிறேன்னு அது அவருக்கு தான் தெரியும். ஓகே, அதாவது இப்போ பொதுவாக சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்களாமா. அதாவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களாமா. இது என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சாங்களாமா, தாராளமாக வைக்கலாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. அன்னபூர்ணா ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதாரண தள்ளுவண்டி கடையில் தான் ஆரம்பித்தார். படிப்படியாக உயர்ந்து ஹோட்டல் போட்டார். அது என்னென்னா உழைப்பு. அதை விட்டு போட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்னு சொல்ல முடியாது. நான் கேட்ட கேள்விக்கு அவங்ககிட்ட பதிலே இல்லை. அந்த திருட்டு இளவரசனுமே திருட்டு குத்தானியுமே மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சிருக்காரு, நல்லாவே தெரியும். அது அவங்க நான் என்ன கேட்டேன், இது பச்சை நாய் மேலே சத்தியம் பண்ணுங்க. அப்புறம் அந்த அக்காவை மிரட்டினா பொய்யா, அந்த அக்கா கூட ஆடியோ பேசினது பொய்யா. இன்றைக்கி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த திருட்டு குந்தானியுமே திருட்டு இளவரசனுமே ஒன்றுமே தெரியாத மாதிரி கமெண்ட் பண்ணி சரி பேக்கரி ஹோட்டல் இதெல்லாம் போய் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. துணி எடுக்கிறா.
அந்த திருட்டு இளவரசனோட மூஞ்சி பார்த்தா நல்லா தெரியுங்க. வாயில் ஆன்ஸை போட்டு புகையில வச்சுட்டு பீடி பீடி குடிச்சிட்டு சிகரெட்டை குடிச்சிட்டு இவனுக்கு எந்த இடத்துலையுமே ஒழுக்கங்கிற பேரே கிடையாது. நீங்கள் பெருமாநல்லூரில் போய் விசாரிச்சு பாருங்கள். இவனோட லீலைகள் புட்டு புட்டு வைப்பாங்க. கட்ட பஞ்சாயத்து அடிது. கட்ட பஞ்சாயத்துனா ஒன்றும் தெரியாதவங்ககிட்ட அங்கெல்லாம் வந்து கவுண்டருக்கு தான் அதிகமாக இருக்கிறாங்க. தோட்டம் தோற வச்சுக்க அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் பண்ணனா பீஸ் பீஸாக நாராக கிழிச்சிருவாங்க. பெருமாநல்லூரில் எனக்கு தெரிஞ்ச பெருமாநல்லூரில் பிஸ்னஸ் ஆளுகிட்ட கேட்டேங்க. இப்படி ஒரு ஆளே இல்லைங்க, இவன் நல்ல ஒரு ஆளான்னு கேட்குறாங்க. அப்போ இது நான் சொன்னதுக்கு அவ்வளோ ஒரு கோபம். அவங்க குடும்ப உறவினருக்கு அவ்வளோ ஒரு கோபம், அவ்வளோ ஒரு தெனாவட்டு. இவங்க அம்மாவை போய் சத்தியம் பண்ண சொல்லுங்கள். என் பையன் எந்த விதமான தப்பு பண்ணல. இவங்க அம்மா தான் ஆன்மீகம்னா அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே இவங்க பையன் ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து அதிகமாக ஏமாத்துறாங்கன்னு. ஆனால் இவங்க அம்மா எந்த கோயிலுக்கு போனாலும் புண்ணியம் வராது. அது விட்டு போட்டு 50% உழைக்கணும், உழைச்சாலுமே பலன் இல்லைங்களாமா. அதாவது உழைச்சாலுமே பலன் இல்லைங்கிறாங்க. உழைச்சா கண்டிப்பாக பலன் இருக்குதுங்க. அதாவது சாதாரண ஒரு ரோட்டு கடையில் நீங்கள் வந்து உழைக்கிறாங்க, அது நல்லா உடனே வந்து லாபம் கிடைக்காது. 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதம் கழிச்சு லாபம் கிடச்சா சாதாரண ஒரு 10 ரூமில் வச்சு ஹோட்டல் வைக்கிறீங்க. அப்புறம் படிப்படியாக டெவலப் பண்ணலாம். ஆனால் உழைச்சாலும் பண்ணலைன்னு அது இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ. இவங்க இந்த வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் இந்த சுற்று வட்டாரத்தில் உட்காந்துருந்தா அது அப்படி தான் தெரியும். ஒவ்வொரு ஊரில் என்னென்ன நடக்குது, எந்தெந்த ஊரில் எந்த மாதிரி விவசாயம் எந்த மாதிரி இருக்குன்னா தெரியணும். அப்புறம் நம்ம இளவரசன் ஒன்று கமெண்ட் பண்ணிக்கிறாருங்க. நம்ம யூடியூப் பணத்தில் காலேஜ் படித்தது அது படித்தது. அப்போ இளவரசனில் இந்த உழைப்பை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லாத தரங்கட்ட ஆள். அப்புறம் உழைப்பை பற்றி அவங்க பேசினாங்களே, இவங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உழைச்சாரா? மக்களை ஏமாட்டி திருடிட்டு அந்த பணத்தை இனி எந்த வழியில் செலவு பண்ணுறான்னு யோசிக்கிறார். இனி கண்டினியூவாக வீடியோ வருவாமா. ஏன்னா இனி மருந்து வாங்க முடியாது, இனி சத்தியமங்கலம் போக முடியாது. இந்த மருந்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதை விட்டு போட்டு அண்ணனுக்கு என்ன தப்பு பண்ணாலுமே அந்த தங்கை ஒரு இடத்துலையுமே சொன்னது கிடையாது. அண்ணன் வந்து கத்தி எடுத்தே குத்துனாலுமே அதை வாயை திறந்து பேசாது. என்ன காரணம்னா தப்பு அடுத்தவங்க தப்பு பண்ணால் ஐயோ அங்கே அநியாயம் நடக்குதுங்க, இங்கே அநியாயம் நடக்குது. ஆனால் இவங்க அண்ணன் என்கிற திருடனுமே இவங்க அண்ணியே என்கிற குந்தாணி திருட்டு மயிலும் தின்னி மயிலும் எத்தனை பேர்த்தை ஏமாற்றிருப்பாங்க. அந்த தின்னி மயிலுக்கெல்லாம் நான் சொல்கிறேங்க, தைராய்டு இருக்குது. அந்த தைராய்டு எப்பவும் மாறாது. அவங்க ஃபேமிலியில் அவங்க அண்ணனுக்கு எப்பவுமே கல்யாணம் ஆகாது. என்ன காரணம்னா அத்தனை பேர்த்த சாபத்தை வாங்கியிருக்கிறாங்க. அத்தனை பேர்த்த சாபத்தை வாங்கி அந்த காசில் தான் அந்த குழந்தைய வளர்த்துறாங்க. அந்த குழந்தைய பற்றி நான் சொல்ல மாட்டேன். நல்ல நாலேஜ் உள்ள குழந்தை, தெரியாதனமாக இவங்க வீட்டில் சிக்கிடுச்சு. இவ்வளோ ஒரு பாவம் பண்ணி போட்டு ஒண்டிமணிப்பன் கோயில் போகிறது, பச்சராயவன் கோயில் போகிறது, கொண்டத்து மகாலியம் கோயிலுக்கு போகிறது, கோயிலெல்லாம் போகலாம். ஆனால் இவனுக்கு எந்த காலத்துலையுமே இவன் செஞ்ச பாவம் விடாது. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் தெரியாதாட்டா ஒரு குற்ற உணர்ச்சியே இது இல்லாமல் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. அங்கே உழைக்கணுங்க, இங்கே உழைக்கணுங்க. உழைச்சா தான் காசு வரும். அதை விட்டு போட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, கெட்ட வார்த்தை பேசுகிறதா லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதா? ஒரு நாகரிகம் இல்லையா? 2 குழந்தைங்க ஸ்கூலில் படிக்குது. அந்த ஸ்கூலில் இவங்க வீடியோ பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் எந்த வித கவலையும் இல்லை. கெட்ட வார்த்தை பேசணும், அடுத்தவங்க ஹஸ்பண்டை பற்றி பேசணும். கேட்டால் அவள் அடுத்தவங்க ஹஸ்பண்டை பற்றி பேசுறியவா? நான் ஃபாரினில் இருக்கிற அக்கா அந்த கமெண்ட்டை பார்த்தாலும் தெரியுங்க, அவங்களோட குழந்தை பற்றி தப்பாக பேசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தற்குறிகள். யாரும்மா தற்குறிகள்? படித்தவனா இல்லை படிக்காதீங்களாம் கேட்குறேன். அவங்க படித்து ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதை உட்கார்ந்த இடத்துல வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறது அவங்கள தற்குறிங்கிறது. இதுக்கு அந்த தவளவாயின் ஆதரவு. அந்த தவளவாயை என்னோடய சேனலில் எத்தனை கமெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த தவளவாயை தப்பிக்கலான்னு பார்க்குறான். அந்த தவளவாயின் என்கிற சக்தி வேலு வளன்னு கமெண்ட் பண்ணுவான். அவனுக்கு என்ன வேலைன்னா ஆஃபீஸில் உட்காந்துட்டு ப்ரோ ஐ எம் பிஸி ஏன்னா கலெக்டரில் வேலை பார்க்குறான். இந்த தவளவாயை பிஸி யாராச்சும் கேட்டாங்களா? அந்த தவளவாயை நல்லா பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு தரகட்டாள். அம்மா மகளையும் திட்டுறது, அதே அம்மா மகளும் சேரில் போய் உட்காந்துட்டு மானேதேனேன்ட்டு புகழ்கிறது. அதுதான் அந்த தவளவாயனுக்கு உண்டான வேலை. இப்போ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த திருடன் என்கிற திருட்டு இளவரசரும்
திருட்டு குந்தானியுமே ஜாலியாக இருக்கிறாங்க. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் அந்த திருட்டு குந்தானிக்கெல்லாம் இனி பலவிதமான நோய்கள் வரும். ஏன்னா அத்தனை பாவத்தை பண்ணிக்கிறாங்க திருட்டு குந்தானி. இந்த திருட்டு இளவரசனுக்கு ஆல்ரெடி புகையில இதெல்லாம் வச்சுருங்க. அந்த ஆளுக்கு ஒரு கொடிய நோய் வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா அத்தனை வேத்தை ஏமாற்றிருக்கிறா. அதுலேருந்து விடவிட மாட்டாங்க. ஏமாற்றுனா கலிகாலத்தில் கண்டிப்பாக தண்டனை இருக்குது. அது எந்த வித மாற்றம் இல்லை. இவங்கள பற்றி இப்போ காலையில் பேசுகிறத விட்டு போட்டு நம்ம வளர்ப்பை நான் பார்க்கலாம். ஏன்னா இளவரசனோட குடும்பத்தை பற்றி நான் தான் சொல்லியிருக்கிறேன். இல்லைன்னா இவனோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோபம். எங்களை பற்றி பேசாத, எங்களை பற்றி பேசாத. ஏன்னா இவங்களை போடுற பித்தலாட்டத்தை நான் தான் சொல்லியிருக்கிறேன். அந்த மருந்தை பற்றி நான் தாங்க சொன்னேன். யாருமே நம்பலை. ஆனால் இப்போ எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டாக்டர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். இதுதான் உண்மை. இளவரசன் என்கிற மாஃபியாவை பற்றி இன்னும் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.